செல்வ பெருந்தகையை தவிர மற்றவங்க எல்லாருமே தாவேக்காக்கு போகணும்னு தான் எதிர்பார்க்கறாங்க. அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. சிதம்பரம் எங்க வாய முடிக்கணுமோ அதை ஒழுங்கா வாய முடிப்பாரு. அதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. கார்த்திக் சிதம்பரம் வாயையும் சேர்த்து மூடிடுவாரு. அதைத்தான் நீங்க பார்த்திருக்கீங்க. சோ என்ன பொறுத்தவரை நோட்டு பிரச்சனை வரவே வராது. காங்கிரஸுக்கு நோட்டு எல்லாம் ஸ்ட்ரைட்டா ராகுல் காந்தி வீட்டுக்கு தான் போவோம். இங்க சில்லறை தேவதைகளுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. அதனால நோட்டு தேமுதிக மாதிரி நினைச்சிடாதீங்க. சீட்டு 25 சீட்டு காங்கிரஸ் கொடுக்கறதுல திமுகவுக்கு ஒரு விருப்பம் இல்லை. அப்படி கொடுத்தால் தேமுதிக உள்ள கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப தேமுதிக அங்க போகும்னு சொல்றீங்களா? தேமுதிகவுக்கு நிறைய வாய்ப்பு திமுக பக்கம் போறதுக்கு தான் இருக்கு. தாவேகா பக்கம் அவங்க போனாங்கன்னா விஜய்க்கு தான் பிரச்சனை. ஏன்னா விஜயகாந்த் தான் முதல்ல வந்தாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க பிரேமலதா. நாம போய் பர்த் சர்டிபிகேட்டை செக் பண்ண வேண்டிய அவசியம் கூட கிடையாது. ஏன்னா விஜயகாந்த் வயசுல பெரியவர், அவர் தான் முதல்ல வந்தாரு. அவருக்கு பிறகுதான் விஜய் வந்தாருன்னா இவங்க பிரேமலதா வச்சுக்கிட்டு நீங்க விஜய் ஒரு தோத்து கட்சி நடத்தினாலும் அர்த்தம் இல்லாம இருக்கும், ஜெயிச்சு ஆட்சி நடத்தினாலும் அர்த்தம் இல்லாம தான் இருக்கும். அதனால வாய்ப்பே இல்லை. சோ கண்டிப்பா தேமுதிக ட்ரைங் இஸ் பெஸ்ட் திமுக உள்ள போறதுக்கான வாய்ப்புகளை தான் அவங்க தேடுவாங்க.